ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. நிறைய பேருக்கு முடி ஒரு தடவை சீவினாலே நல்லா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம முடியை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அப்புறமா ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் இதெல்லாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்றதை பற்றி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன நீங்கள் டெய்லி பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் உங்கள் தலையை நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு நல்லா விரித்து விட்டுட்டு உங்கள் முடி தர பார்த்து இருக்கிற மாதிரி குனிஞ்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெண்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு உங்கள் முடியை பேக் சைடில் போட்டுட்டு உங்கள் 2 கையால் நல்லா தலையில் மசாஜ் பண்ணணும். போட்டு வேகமாக பண்ணாதீங்க, நல்ல ஜென்டிலாக நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். பொறுமையாக உங்கள் விரல்களால் நல்லா உங்கள் மண்டை ஃபுல்லாக உங்கள் விரல்கள் போகணும். அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா தலையில் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ உங்கள் முடியோட இந்த ஸ்கேல்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதனால முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறது ஸ்டாப் ஆகும். முடி கொட்டுறது ஸ்டாப் ஆனாலே உங்களுடைய முடி அடர்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் லென்த் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நமக்கு முடி கொட்டக்கூடாது, அதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். நீங்கள் இதை டெய்லி பண்ணலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எண்ணெய் தடவுறதா இருந்தாலுமே சரி, எண்ணெய் கேட்டிங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் சொல்லுவேன். அதுவும் வீட்டில் ஆடின தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் தலை முடிக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ எண்ணெய் தேய்ச்சிப்பீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை ஒரே 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துருங்க. உங்கள் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். அந்த சூடில் உங்கள் கையில் எண்ணெய் ஊற்றி நல்லா கையில் தேய்ச்சிட்டு உங்கள் தலையில் நல்லா தடவுங்க. நீங்கள் மேலே நீங்கள் எண்ணெய் தடவுறீங்களோ இல்லையோ, உங்கள் மண்டையில், அதாவது அந்த ஸ்கேல்ப் முடியோட வேர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் தடவுற எண்ணெய் போய் சேரணும். நல்லா கதகதன்னு இருக்கணும். இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் கொண்டை கட்டிக்குங்க. உடனே தலை சீவக்கூடாது. எப்போயுமே நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறீங்கன்னா நீங்கள் அப்போவே தலை சீவாதீங்க. ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாவது உங்கள் நல்லா கொண்டை கட்டிக்கிட்டு மற்ற வேலை ஏதாவது ப்ரஷ் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கு உடைங்க. எப்பயுமே எண்ணெய் தடன உடனே சிக்கு உடைக்காதீங்க. அது யூஸே இல்லை, மறுபடியும் முடி கொட்ட தான் செய்யும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் கொண்டை கட்டி முடிச்சுட்டு தலை சீவுவீங்க பார்த்திங்களா, அது நல்ல பெரிய பல்லாக இருக்கணும், பெரிய பல் சீப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சீப்பில் நீங்கள் சீவும்போது தான் உங்களுக்கு சிக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், முடியும் சீக்கிரமாக கழலாது. நீங்கள் சின்ன பல் இருக்கிற சீப்பாக சீவும்போது சீக்கிரமாக முடி கொட்டும், அதுவும் கொத்து கொத்தாக கொட்டும். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அந்த சின்ன பல் சீப்பு இருக்கிற எல்லா முடியும் கட்டிட்டு வந்துடும். அதனால் சிக்கு உடைக்கிறதுக்கு நீங்கள் நல்ல பெரிய பல் சீப்பு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சீவும் போதும் எப்படி சீவணும்னா, நல்லா உங்கள் சீப்போட பல் உங்கள் முடியோட வேர் பகுதியில் படுற மாதிரி சீவணும். நல்லா மண்டையில் படுற மாதிரி சீவுங்க. அப்போ தான் நல்லா இன்னும் நிறைய பிளட் சர்க்குலேஷன் ஆகும். உங்களுக்கு நல்லா முடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிப் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் தலை சீவும்போது டைட்டாக சீவாதீங்க, டைட்டாக பின்னாதீங்க. கொஞ்சம் லூஸாகவே பின்னுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லூஸாக முடிய வச்சுக்கிறீங்களோ ஆனால் பின்னி தான் வைக்கணும். ஃப்ரீ ஹேர் விட்டிங்கன்னா அது சிக்காகும், நிறைய டஸ்ட்டு படியும், பொல்யூஷன் ஆகும். இதனால் எண்ணெய் பிசுக்கலாம், அப்படியே ஒரு மாதிரி அந்த பொல்யூஷனோட சேர்ந்து உங்களுக்கு முடி கழறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தலை எப்பயுமே பின்னியே வச்சுருங்க. அப்படி பின்னுறது கூட நீங்கள் டைட்டாக பின்னாமல் லூஸாக பின்னணும். ஓகேங்களா? இது ஃபோர்த் டிப். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், 5th ஒன் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் சிக்கொடைச்சி சீவி கொண்டை கட்டி வெயிட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை மேடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நைட்டே நீங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஹீட் பண்ணி உங்கள் தலையில் மசாஜ் பண்ணி கொண்டை கட்டிட்டு தூங்குங்க. முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு தூங்காதீங்க. அப்படி பண்ணும்போது முடி கொட்டும். ஸோ நீங்கள் நல்லா தலையை நல்லா கொஞ்சம் தூக்கி கொண்டை கட்டிட்டு நல்லா தூங்கிடுங்க. காலையில் எழுந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் குனிஞ்சிருந்து நல்லா அந்த மண்டையில் நல்லா கை கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிக்கு உடைச்சிட்டு நீங்கள் தலை சீவிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெய்லி பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஹேர் ஆயில் எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், டெய்லி என்ன மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம்,
இல்லை வாரத்துக்கு நீங்கள் எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிப்பீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் எண்ணெய் இந்த மாதிரி சில விஷயத்த சேர்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது முடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி என்ன மாதிரி எண்ணெய்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும், ஓகே அதெல்லாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கு நான் வீடியோ போடணுன்றதுனால நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.